வணக்கம் நண்பர்களே. பிக்சலரை யூஸ் பண்ணி யூடியூப் தம்ப்நெயில் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ pixlr.com வந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு இங்கே 2 மெத்தட் சொல்லித்தர போகிறேன். ஒன்று வந்து டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி எப்படி செய்கிறது, அதுக்கடுத்தது வந்து பிக்சலர் அட்வான்ஸ்டு எடிட்டர் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது 2 மெத்தட் சொல்லித்தர போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய டூல்ஸ் இருக்குது. இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணும் அல்லது கொலேஜ் பண்ணணும், இப்படி நிறைய விஷயங்கள் இந்த பிக்சலர் வந்து அவங்களுக்கு ஃப்ரீ டூல்ஸ் வந்து தராங்க. ஸோ நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு இந்த டெம்ப்ளேட் லைப்ரரியை யூஸ் பண்ணி யூடியூப் தம்ப்நெயில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ டெம்ப்ளேட் லைப்ரரி போனீங்கன்னா அது வந்து பிக்சலர் எக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணும். அது வந்து அட்வான்ஸ்டு எடிட்டர் போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து லிமிட்டட் செட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டெம்ப்ளேட் லைப்ரரியை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு சோஷியல் மீடியாஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நமக்கு இப்போ யூடியூப் தம்ப்நெயில் வேணும் அப்படிங்கிறப்ப யூடியூப் தம் அப்படின்னு இருக்குது பாருங்கள், இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஸோ யூடியூப் தம்ப்நெயில் அப்படின்னு கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இங்கே கொடுத்துறாங்க. இதில் அதாவது டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து ஃப்ரீ டெம்ப்ளேட்டும் இருக்குது, ப்ரீமியமும் இருக்குது. ஸோ ஃப்ரீ அப்படின்னு போட்டிருக்கு பாருங்கள், இதெல்லாமே வந்து ஃப்ரீ தான். ஸோ உங்களுக்கு ஃப்ரீ இது டெம்ப்ளேட் எது வேணுமோ அதை வந்து நீங்கள் டைரெக்டாகவே இப்படி கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுமே அது லோட் ஆகும். ஸோ யூஸ் திஸ் டெம்ப்ளேட் அப்படின்னு இந்த பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து லோட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 720 பிக்சலில் இருக்கும். ஸோ நம்ம வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது எப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா 1080 பிக்சல் தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ லே அவுட் அண்ட் டெம்ப்ளேட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஸ்மார்ட் ரீசைஸ்ன்னு இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் 720 பிக்சலுக்கு அது இருக்குது. நம்ம வந்து 1080 மாற்றிக்கலாம், 1080 பிக்சல் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் அப்ளைன்னு கிளிக் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இப்போ இந்த இது தம்ப்நெயிலை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு அட்ராக்டிவ் பேக்ரவுண்ட் ஒன்று தேவைப்படுது. அதுக்கப்புறம் வந்து ஒரு இமேஜ் அந்த கான்செப்டுக்கு சம்மந்தப்பட்டிருக்க போல் அந்த கான்செப்டுக்கு தகுந்தாற் போல் ஒரு இமேஜ் உங்களுக்கு தேவை. அதுக்கப்புறம் வந்து அந்த டெக்ஸ்ட்டு. ஸோ இந்த டெக்ஸ்ட்டு வந்து 35% இருக்கிறது நல்லது. மற்றது வந்து 65% நீங்கள் அந்த இமேஜ் அல்லது அந்த பேக்ரவுண்டு அதெல்லாம் வச்சு நீங்கள் அந்த கான்செப்ட்டு அந்த இமேஜில் நீங்கள் காமிக்கணும். ஸோ இந்த ஒரு 35-65 இந்த ரேஷியோவில் நீங்கள் பண்ணிங்கன்னா தம்ப்நெயில் வந்து அட்ராக்டிவாக இருக்கும். ஏன்னா நிறைய டெக்ஸ்ட் போட்டுட்டிங்கன்னா கசன்னு ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து படிக்க மாட்டாங்க யாருமே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டெக்ஸ்ட் எல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது மாதிரி. ஸோ இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த ஆட் டெக்ஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த இடத்துலேருந்து நீங்கள் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி. இது அகைன் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டை வந்து எடிட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து லேயர்ஸாக இங்கே தரப்பட்டிருக்கு. எவ்ரி லேயர் வந்து நீங்கள் இந்த ஐகானை ஆஃப் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ லேயர் பை லேயர் இது இருக்குது. ஸோ இங்கே வந்து சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது. லைக் ஆட் எலிமெண்ட் இமேஜ் அப்படின்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஃப்ரீ ப்ரீமியம் ரெண்டுமே இருக்குது. ஸோ நமக்கு எது தேவையோ அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி. ஸோ இதுவே வந்து நீங்கள் க்ராப் ரொட்டேட் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்க ஆப்ஷனு, கட் அவுட் பண்ணணுன்னா இங்கே இருக்குது. இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட், ஃபில்டர்ஸு, எஃபெக்ட்ஸு, இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது. இதெல்லாத்தையும் நீங்கள் வந்து நீங்களே வந்து ட்ரையல் அண்ட் எரர் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபைனலி எல்லாமே முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து சேவ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து உங்களுக்கு கேட்கும். ஸோ ஜேபெக் வேணுமா, எந்த ஃபார்மேட் வேணும், பிஎன்ஜி வேணுமா அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம தம்ப்நெயிலை செட் பண்ணுறதால ஹை குவாலிட்டியிலே வச்சிடலாம். அதுக்கப்புறம் சேவ் ஆஸ் அப்படின்னு கிளிக் பண்ணி உங்கள் சிஸ்டத்தில் எங்கே வேணுமோ அங்கே சேவ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி டயலாக் பாக்ஸ் ஏதாவது வந்ததுன்னா இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட் மெத்தட்.
ஸோ இதுக்கு அடுத்தது வந்து நம்ம இப்போ பிக்சலார் எடிட்டர் அது டைரெக்டாக யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிக்சலார் எடிட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த ரிமூவ் பேக்ரவுண்ட் இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து சைடில் ஓப்பன் பண்ணி வச்சிடுறேன் பக்கத்து டேப்பில். அது நமக்கு தேவைப்படலாம். ஸோ இதுக்கு அடுத்தது நம்ம வந்து ஸ்டார்ட் ஃபோட்டோ எடிட்டிங் அப்படின்னு இதை கிளிக் பண்ணிடுவோம். இதுக்கு அடுத்தது வந்து நம்ம இங்கே வந்து க்ரியேட் நியூ அப்படின்றது பார்த்திங்களா, இதை கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்தது விட்த்தில் வந்து 1920, ஹைட்டில் வந்து 1080 அப்படின்னு டைப் பண்ணிடுங்க. இது வந்து ஹெச்டி குவாலிட்டி. யூஸ்வலி வந்து நம்ம அப்போவே பார்த்தது வந்து 720 பிக்சல், அது வந்து 1080க்கு நான் மாற்றினேன். அதே மாதிரி இதில் வந்து நம்ம மேனுவலியாக டைப் பண்ணிக்கலாம். 1080 பிக்சல் தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கடுத்தது வந்து க்ரியேட் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து பிளாங்காக வருது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே வந்து முதல்ல ஒரு பேக்ரவுண்ட் தேவைப்படலாம், அல்லது ஒரு இது கிரேடியன்ட் தேவைப்படலாம். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து கிரேடியன்ட் பேக்ரவுண்ட் போடுறதா இருந்தால் இங்கே இருக்குது பாருங்கள் கிரேடியன்ட் டூல், இதை கிளிக் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணி இந்த கிரேடியன்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய சாய்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா அந்த கிரேடியன்ட் வந்து அப்ளை ஆகும். ஸோ இது வந்து கிரேடியன்ட்டு. சப்போஸ் நமக்கு வந்து பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் வேறு ஏதாவது பேக்ரவுண்ட் தேவை அப்படின்னாக்கா இங்கே வந்து இந்த pixabay.com unsplash.com இங்கே போய் நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் அப்படின்னு சர்ச் கொடுத்தீங்கன்னா நிறைய அட்ராக்டிவ் பேக்ரவுண்ட்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ நான் வந்து ஏற்கனவே வந்து ஒரு பேக்ரவுண்டை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த பேக்ரவுண்டை வந்து நான் அப்படியே ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணிங்கன்னா இங்கே ஆட் கரண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ நம்ம வந்து ஒரு இமேஜ் நமக்கு தேவைன்னு வச்சுக்கோங்க. ஸோ இமேஜ் வந்து நான் இப்போ சப்போஸ் ஒரு மெடிடேஷனுக்காக ஒரு இது பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, தம்ப்நெயில் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே ஏற்கனவே வந்து நான் இந்த pixabay.comல மெடிடேஷன் போஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி ஒரு இதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மெடிடேஷன் போஸை வந்து நான் ரிமூவ் பேக்ரவுண்ட், அதாவது இவங்க pixlr.com-உடைய ரிமூவ் பேக்ரவுண்டில் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து செலக்ட் ஃபோட்டோஸ் அப்படின்னு போனீங்கன்னா அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்தீங்கன்னா பேக்ரவுண்டு வந்து ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த சேவ் பட்டன் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சேவ் ஆகி இருக்கிற இந்த ஒரு ஃபைலை வந்து நான் வந்து இங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். இது மாதிரி மறுபடியும் ஆட் கரண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து இங்கே ட்ராக் ஆகிடும். கொஞ்சம் இதை வந்து சின்னதாக்கிடுறேன். நீங்கள் வந்து மவுஸ் வீலை வந்து வைண்ட் பண்ணிங்கன்னா ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும். இதுக்கு அடுத்தது நான் இங்கே வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணலான் இருக்கேன். ஸோ நான் வந்து சில மெடிடேஷன் ஸ்லோகனை வந்து நான் காப்பி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த டெக்ஸ்ட் டூலில் எடுத்துகிட்டு வந்து இங்கே நீங்கள் ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணிங்கன்னா இது கேட்கும் ஆட் டெக்ஸ்ட் லேயர். ஸோ ஆட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு அடுத்தது உங்கள் டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு அடுத்தது உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இதை வந்து அப்படியே ஒயிட்டாகவே வச்சுக்கிறேன். இது வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இன்னொரு டெக்ஸ்ட் வந்து நான் ஆட் பண்ணுறதா இருந்தால் நம்ம மறுபடியும் இந்த டெக்ஸ்ட் டூல் எடுத்துகிட்டு இன்னொரு தடவை நான் கிளிக் பண்ணிக்கலாம். இதை வந்து இந்த மாதிரி நீங்கள் பெருசு ஆக்கிக்கலாம். ஸோ இதுக்கு இன்னும் சில எஃபெக்ட்ஸ் ஏதாவது நீங்கள் தரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த டெக்ஸ்ட் டூலை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல கிடைக்குது உங்களுக்கு. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆப்ஷனு. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். இப்போ இந்த சப்போஸ் உங்களுக்கு போல்டு வேணும்னா போல்ட் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் ஸ்டைல் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் இங்கேருந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் ஃப்ரீ ப்ரீமியம் ரெண்டுமே இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம்.
இது மாதிரி. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் இந்த இடத்துல இந்த டெக்ஸ்ட்டுக்கு ஏதாவது பேக்ரவுண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பேக்ரவுண்டு இப்படி ஆன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கலர் கூட சூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இது மாதிரி. ஸோ இப்போ டெக்ஸ்ட் கலரை வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது மாதிரி. ஸோ சப்போஸ் நமக்கு இதுக்கு ஷேடோ வேணுமா இருந்தால் ஷேடோ ஆன் பண்ணிக்கலாம். இங்கேருந்து ஷேடோவுடைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. டிஸ்டன்ஸு, பிளர்னஸ் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இங்கே உங்களுக்கு அவுட்லைன் எஃபெக்ட் கூட இருக்குது. அவுட்லைன் ஏதாவது போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவுட்லைனும் கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அவுட்லைன் சைஸு, நான் வேறு ஒரு ஃபாண்ட்டை வச்சுக்கிறேன். இது மாதிரி இங்கே இன்னமும் சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை நீங்களே வந்து ட்ரை அவுட் பண்ணிக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அட்ராக்டிவ் தம்ப்நெயில் வந்து ஒரு நல்ல பேக்ரவுண்ட் இருக்கணும், அதுக்கப்புறம் ஒரு கேட்சி இமேஜ் இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து டெக்ஸ்ட்டு ரொம்ப ஆன அளவுக்கு நீங்கள் வந்து குறைஞ்ச டெக்ஸ்ட்டை நீங்கள் போடணும். நிறைய டெக்ஸ்ட் போட்டிங்கன்னா படிக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ தம்ப்நெயில்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிவ்யூ வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். அந்த ஒரு சின்ன இடத்துலையே தான் நீங்கள் வந்து டோட்டல் கேம் வந்து அங்கே தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து கரெக்டான ஒரு டெக்ஸ்ட்டு, ஒரு பஞ்சு இதெல்லாம் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். அப்புறம் அந்த டெக்ஸ்ட்டை கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹைலைட் பண்ணலாம். அதாவது பேக்ரவுண்டு அல்லது ஷேடோ அல்லது அவுட்லைன் இந்த மாதிரிலாம் நீங்கள் கொடுத்து அதை வந்து ஒரு தனித்து காமிக்கிற மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலி எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபைல் வந்து இந்த இடத்துல சேவ் அப்படின்னு கிளிக் பண்ணி இதில் ஹை குவாலிட்டி வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து சேவ் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பாருங்கள் இவ்வளோ சின்னதாகவே இருக்குது, பட் ஸ்டில் இந்த டெக்ஸ்ட்டு அந்த ஹெட்டிங் வந்து தனித்து காமிக்குது. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல இந்த இமேஜ் இருக்குது பாருங்கள், அதுவும் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குது. இமேஜுக்கு நீங்கள் வந்து சப்போஸ் ஏதாவது எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு இங்கே வந்து ஃபில்டர் இருக்குது, ஃபில்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த விஜினேட் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அவுட்லைன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவுட்லைனு ட்ராப் ஷேடோ கொடுக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் ஏதாவது அதை வந்து தனித்து காணும்படி நீங்கள் வந்து சில எஃபெக்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிங்கன்னா அட்ராக்டிவ் தம்ப்நெயில் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ இதை வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஹை குவாலிட்டி வச்சிடுறேன். இப்போ பாருங்கள் இப்போ வந்து சின்னதாக இருக்குது, பட் அப்போவும் கூட இந்த ஹெட்டிங் தனித்து காணப்படுது. அதே மாதிரி அந்த இமேஜ் கூட வந்து தனித்து காணப்படுது. ஸோ உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக்ரவுண்டு, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய இமேஜ், அப்புறம் டெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் இருக்கணும். என்ன கேட்டிங்கன்னா ஒரு 35% டெக்ஸ்ட்டு, 65% நீங்கள் இமேஜே தான் வந்து அந்த கான்செப்டை வந்து இமேஜில் ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணணும். ஸோ ஃபைனலி இதை வந்து சேவ் ஆஸ் கிளிக் பண்ணிடுங்க. அப்புறம் உங்கள் சிஸ்டத்தில் வந்து அதை சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பாப்அப் வந்ததுன்னா இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சில லிமிட்டேஷன் இருக்குது நண்பர்களே. இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு அன்லிமிட்டடாக டவுன்லோட் பண்ண முடியாது. முதல்ல வந்து அன்லிமிட்டடாக தான் வச்சுருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டவுன்லோட்ஸ் வந்து 3 டவுன்லோட்ஸ் தான் நீங்கள் பண்ண முடியும். நிறைய டவுன்லோட்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ண முடியாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரிமூவ் பிஜி அவங்களுடைய எல்லா டூல்ஸ் இருக்குது பார்த்திங்களா, ஒவ்வொரு டூல்ஸ்லேயும் வந்து லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கணும். ஸோ டெய்லி லிமிட் எவ்வளோ இருக்குது, மந்த்லி லிமிட் எவ்வளோ இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரி நண்பர்களே, இப்போ டவுன்லோட் ஆன ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அட்ராக்டிவான ஒரு பேக்ரவுண்டாக தான் இருக்குது.
ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே போல் ஒரு நல்ல டாப்பிக்குடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.